நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நாம இரவில் தூங்கும்போது மூளை என்ன பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறது மூளை தன் வேலைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்குதுன்னு தான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா பிரபல நரம்பியல் நிபுணர் டேவிட் ஈகிள்மேனோட ஆய்வுத் தரவுகளை அலசும்போதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அதாவது, நீங்க தூங்கும் ஒவ்வொரு நாளும் மூளைக்குள் ஒரு பெரிய யுத்தமே நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா மூளை ஏன் கனவு காண்கிறது, வயதாகும்போது அதை எப்படி இளமையாக வச்சுக்கிறது, முக்கியமா இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ காலத்துல நம் சிந்தனை என்னவாக போகுதுன்னு பல விஷயங்களை அவர் ரொம்ப நுட்பமா பதிவு செஞ்சிருக்காரு. நான் நினைச்சிருந்தேன். பல நூற்றாண்டுகளாக உளவியலாளர்கள் அப்படிதான் பல விளக்கங்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா நரம்பியல் ரீதியா பார்த்தா மூளைங்கிறது ஒரு மிக கொடூரமான ரியல் எஸ்டேட் சந்தை மாதிரி. கொடூரமான ரியல் எஸ்டேட் சந்தையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மூளைக்குள்ள எந்த ஒரு பகுதியும் சுண்ணா இருக்க முடியாது. மூளைக்கு அபாரமான நெகிழ்வுத்தன்மை இருக்கு. இதான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓ, அதான் அந்த மூளை தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற திறனா? ஆமா, அதேதான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு ஆய்வு எடுத்துப்போம். இயல்பாக கண் பார்வை இருக்கிற சிலரை கண்களை முழுமையாக கட்டி ஒரு இருட்டான அறையில உட்கார வச்சாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? வெறும் 60 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளானவே அவங்க மூளையில இருக்கிற பார்வைக்கான பகுதியை தொடுதல் மற்றும் கேட்டல் போன்ற மற்ற புலன்கள் ஆக்கிரமிக்க தொடங்கிடுச்சு. ஒரு நிமிஷம்? வெறும் 60 நிமிஷத்துலயா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உண்மைதான். மூளைய பொறுத்த வரைக்கும் ஒரு நரம்பு பகுதிக்கு வேலை வரலன்னா அதை உடனே வேற வேலைக்கு பயன்படுத்திக்க தொடங்கிடும். இதுதான் இந்த ரியல் எஸ்டேட் போட்டி. அப்போ பூமி சுழல்வதால் ஏற்படுற அந்த இரவு நேர இருட்ட சமாளிக்க தான் கனவுகள் உருவாக்கப்பட்டதா? ஏன்னா இருட்டுல நம் கண்களுக்கு வேலை இல்லை, இல்லையா? மிகச்சரியான புரிதல். அந்த பார்வைக்கான பகுதி சும்மா இருக்கும். அதை அப்படியே விட்டா அந்த 8 மணி நேர தூக்கத்துல மூளையின் மற்ற புலன்கள் அந்த பகுதியை முழுசா ஆக்கிரமிச்சிடும். ஓஹோ, அதை தடுக்கதான் மூளை தன்னிச்சையாக பார்வை நரம்புகளுக்கு ரேண்டம் சிக்னல்களை அனுப்புதா? அந்த சிக்னல்கள் தான் நமக்கு படங்களாக, அதாவது கனவுகளாக மாறுது. ஆமா, இது ஈகிள்மேன் தரவுகளின் படி மூளையின் பார்வைக்கான பகுதியை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை. இதை கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவர் மாதிரி செயல்படுதான். அதாவது, நம்ம கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தாம விட்டா திரை பழுதாகாம இருக்க தானாகவே ஒரு ஸ்கிரீன் சேவர் ஓடிக்கொண்டே இருக்குமே, அது போல. அந்த ஸ்கிரீன் சேவர் ஒப்புமை இத ரொம்ப தெளிவாகவே விளக்குது. விலங்குகளின் மூளையும் இதே மாதிரிதான் செயல்படுது. ஆனா எல்லா விலங்குகளும் ஒரே அளவுக்கு கனவு காணுவதில்லை. அப்படியா? எந்த விலங்குகள் அதிகமா கனவு காணும்? எந்த உயிரினத்தின் மூளைக்கு நெகிழ்வுத்தன்மை அதிகமா இருக்கோ அதுதான் அதிகமா கனவு காணும். இப்போ மான்குட்டி பிறந்த உடனே எழுந்து நடக்கும். ஏன்னா அதோட மூளை சுற்றுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை. ஆனா மனித குழந்தை நடக்க பேச பல வருடங்களாகுதே. ஆமா, அந்த அளவுக்கு நம் மூளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிற நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளது. இந்த அதிகப்படியான நெகிழ்வுத்தன்மை தான் இரவில் பார்வை நரம்புகளை எளிதில் மற்ற புலன்கள் ஆக்கிரமிக்க வழிவகுக்குது. புரியுது. அதனாலதான் பார்வையை பாதுகாக்க மனித மூளைக்கு மிக தீவிரமான ஒரு ஸ்கிரீன் சேவர் தேவைப்படுது. ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் நாம தூக்கத்துல கனவு காணும் ரெம் ஸ்லீப் நிலைக்கு செல்வதன் பின்னணி இதுதான், இல்லையா? சரியா சொன்னீங்க. இது மூளை தன்னைத்தானே இருட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் விதம். ஆனா இது தூங்கும்போது, நாம முழிச்சிருக்கும் நேரங்கள்ல மூளை தனக்குத்தானே சண்டையிட்டுக் கொள்கிறதே, அது ஏன்? ஈகிள்மேன் குறிப்புகள்ல நரம்பியல் நாடாளுமன்றம்னு ஒரு கருத்தாக்கம் வருதே. நியூரல் பார்லிமெண்ட், இந்த வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, இத படிக்கும்போது நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே சோஃபாவுல உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறேன். என் சொந்த முரண்பாடு தான் நினைவுக்கு வந்தது. மூளைக்குள்ள 2 வெவ்வேறு நபர்கள் ஓட்டு போடுற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும். அந்த உணர்வு உங்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் வர்றதுதான். மனித மூளையின் நரம்பு இணைப்புகள் 2 வயதில் உச்சத்தை அடையுது. அதன் பின் தேவையில்லாத நரம்பு இணைப்புகள் துண்டிக்கப்படுது. ஓ, தேவையில்லாதத மூளையே கட் பண்ணிடுமா? ஆமா, நாம வளர வளர நமக்குள் வெவ்வேறு எண்ணங்களை கொண்ட பல நரம்பியல் வலைப்பின்னல்கள் உருவாகுது. நீங்க சொன்ன அந்த முரண்பாட்டிற்கு மூளையின் வெவ்வேறு பகுதிகள் தங்களுக்குள் முட்டிக்கொள்வதுதான் காரணம். இதான் அந்த நாடாளுமன்ற விவாதமா? ஆமாம். உதாரணமா, உணர்ச்சிகள் மற்றும் உடனடி வெகுமதியை தேடும் மூளையின் அமிக்டாலா பகுதி ஒரு சாக்லேட்டை பார்த்ததும் இதை இப்பவே சாப்பிடு, உடனடியாக டோபமைன் கிடைக்கும்னு சொல்லும். ஆனா மூளையோட இன்னொரு பகுதி அதை தடுக்கும், இல்லையா? எதிர்கால திட்டமிடல் மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனையை நிர்வகிக்கும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி வேண்டா, இது உடல் நலத்தை கெடுக்கும்னு தடுக்கும். இது ஒரு நாடாளுமன்றத்துல வெவ்வேறு கட்சிகள் விவாதிக்கிற மாதிரி தான்.
ஆனா அந்த விவாதத்துல எப்போதுமே உடனடி வெகுமதியை தேடும் அமிக்டால பகுதி தானே பெரும்பாலும் ஜெயிக்குது. இத சமாளிக்கத்தான் அந்த யுலிசிஸ் ஒப்பந்தம்ங்கிற உத்தி பயன்படுத்தப்படுகிறதா? ஆமா, யுலிசிஸ் ஒப்பந்தம். அது என்னன்னா, உங்க எதிர்கால பலவீனத்தை உங்கள் நிகழ்கால அறிவை கொண்டு முறியடிப்பது. அதாவது எதிர்காலத்துல என் மூளையின் உணர்ச்சி பகுதி ஜெயிச்சுடுன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா நிகழ்காலத்திலேயே அந்த தடையை நானே உருவாக்குறது. சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பவர் வீட்டின் எந்த மூலையிலும் அதை வாங்கி வைக்காம இருப்பது. சரியா? மிகச்சரியான உதாரணம். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு. நாம மூளையின் நிகழ்வுத்தன்மையை பற்றி பேசணும் இல்லையா? ஆமாம். இளமையில நமக்கு ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், அதாவது திரவ அறிவு இருக்கும். எதையும் வேகமா கத்துக்குவோம். வளர வளர இந்த நாடாளுமன்ற விவாதங்கள் ஒரு முடிவுக்கு வந்து உலகத்தை எப்படி அணுகணும்னு ஒரு நிலையான மாதிரி மூளைக்குள் பதிஞ்சிடும். ஓ, அதத்தான் அனுபவத்தால் நிலை பெற்ற அறிவு, அதாவது கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்களா? ஆமாம். ஒரு கட்டத்திற்கு பிறகு மூளை இந்த அனுபவ அறிவை மட்டுமே நம்பத் தொடங்கி புதிதாக மாறுவதை தவிர்த்துவிடும். ஆனா இது ஒரு ஆபத்தான சாக்கு போக்கா மாறிடுதே. எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் என்னால புதிய தொழில்நுட்பத்தையோ புதிய மொழியையோ கத்துக்க முடியாதுன்னு பலரும் சொல்றத கேட்டிருக்கோம். அது ரொம்பவே தப்பான ஒரு எண்ணம். அப்போ மூளையின் நெகிழ்வுத்தன்மை வயசானதும் முற்றிலும் நின்று விடுகிறதா, அல்லது நான் தான் மூளைக்கு புதிய சவால்களை கொடுக்காமல் தேங்கிடுறோமா? நாம் தான் தேங்கிடுறோம். மூளை எப்போதுமே நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கக்கூடியதுதான். ஆனா உங்க தினசரி வாழ்க்கை எந்த புதிய சவால்களும் இல்லாமல் ஒரே மாதிரியாக மாறும்போது மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குவதை நிறுத்திக்குது. இதை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. மருத்துவ வரலாற்றில் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மத்தியில நடந்த ஒரு புகழ்பெற்ற ஆய்வு இதற்கு சிறந்த உதாரணம். அந்த கன்னியாஸ்திரிகள் ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க? அந்த கன்னியாஸ்திரிகள் இறந்த பிறகு அவங்க மூளைய உடற்கூறாய்வு செய்தப்போ ஆய்வாளர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பலருடைய மூளையில அல்சைமர் நோயின் உச்சக்கட்ட பாதிப்புகள் இருந்துச்சு. மூளை செல்கள் பல அழிந்திருந்தது. ஒரு நிமிஷம், அப்ப அவங்களுக்கு கடுமையான ஞாபக மறதி இருந்திருக்குமே? அதுதான் இல்ல. அவங்க உயிருடன் இருந்தவரை அவங்களுக்கு எவ்வித ஞாபக மறதியோ அறிவாற்றல் சரிவோ ஏற்படவே இல்ல. இது எப்படி சாத்தியம்? மூளை அழிந்த பின்பும் அறிவாற்றல் குறையாம இருக்கிறது எப்படி முடியும்? ஏன்னா அவங்க தங்களின் தினசரி பழக்க வழக்கங்கள் மூலம் காக்னிட்டிவ் ரிசர்வ், அதாவது மூளைக்கான மாற்று பாதைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்திருக்காங்க. இதை கேட்கும்போது மூளையின் நரம்பு பாதைகளை ஒரு பெருநகரத்தின் சாலை போக்குவரத்து போல நான் கற்பனை செஞ்சுக்கிறேன். ஒரு ஊருக்கு போகும் பிரதான சாலை அல்சைமர் நோயால் உடைஞ்சு விட்டதுன்னு வச்சுப்போம். ஆனா அவங்க தொடர்ந்து புதிய மாற்று சாலைகளை உருவாக்குனதால பிரதான சாலை உடைஞ்சாலும் மாற்று சாலை வழியாக மூளை தன் இலக்கை சென்று அடைந்து விடுகிறது. அப்படிதானே? அட்டகாசமான ஒப்புமை, துல்லியமான பார்வை இது. அந்த மாற்று சாலைகளை அவங்க எப்படி உருவாக்கினாங்க என்பதுதான் இங்க முக்கியம். எப்படி உருவாக்குனாங்க? அவங்க ஓய்வு பெற்ற பின்னும் தனிமையில முடங்கல. அவங்க தொடர்ந்து கடினமான புதிர் விளையாட்டுகளை விளையாடினாங்க, சமூக பணிகளில் ஈடுபட்டாங்க, மற்றவர்களுடன் தொடர்ந்து ஆழமான விவாதங்களை மேற்கொண்டாங்க. ஓ, அப்ப சமூக தொடர்புகள் தான் மூளைக்கு பெரிய பயிற்சியை கொடுக்குதா? கண்டிப்பா. பொதுவா 65 வயசுல வேலைக்கு செல்வதை நிறுத்திட்டு வீட்ல தனிமையில் டிவி மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மூளை மிக வேகமாக சுருங்க தொடங்கிடும். அப்போ சுடோக்கு விளையாடுவது, குறுக்கெழுத்து புதிர்களை விடுவிப்பது, இதெல்லாம் மூளைக்கு உடற்பயிற்சி இல்லையா? அதுவும் பயிற்சி தான். ஆனா மூளைக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய உடற்பயிற்சி அதுவல்ல. மற்ற மனிதர்களை கையாள்வதுதான் மூளைக்கான ஆகப்பெரிய சவால். அது உண்மைதான். ஒரு இயந்திரம் எப்படி செயல்படும்னு நம்மால் கணிச்சிட முடியும். ஆனா எதிரே இருக்கும் ஒரு மனிதர் அடுத்து என்ன சொல்வார், எப்படி உணர்வார், எப்படி நடந்து கொள்வார்னு நம்மால் கணிக்கவே முடியாது. அந்த கணிக்க முடியாத தன்மைதான் மூளைக்கு தேவையான புதிய மாற்று சாலைகளை உருவாக்குது. சரி, மனிதர்களை கையாள்வது கடினமான சவால்னு பேசணும். ஆனா இன்று நம்ம அந்த சவால்களை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ கிட்ட கொடுத்துடுறோமே. இது பற்றி ஈகிள்மேன் என்ன சொல்றார்? 1988லேயே அறிவியல் புனைவு எழுத்தாளர் ஐசக் அசிமோவ் ஒரு கணிப்பைச் சொன்னார். எதிர்காலத்துல உலகத்தின் ஒட்டுமொத்த தகவல்களும் மனிதர்களின் விரல் நுனியில் வந்துவிடும். அதன்பின் கல்வி கற்பதன் முறையே மாறிவிடும்னு சொன்னார். ஆமா, இன்னைக்கு அது ஏஐ மூலம் சாத்தியமாகிருக்கு. ஆனா இது மூளைக்கு நல்லதா? ஈகிள்மேன் இதை குறித்து நேர்மறையான பார்வையையே கொண்டுள்ளார். அவர் ஒரு சைபர் ஆப்டிமிஸ்ட். அவர் மூளையின் உழைப்பை 2 வகையாக பிரிக்கிறார். என்னென்ன வகைகள்? ஒன்னு தேவையற்ற மூளைச் சுமை, அதாவது விஷஸ் ஃப்ரிக்ஷன். வெறும் தரவுகளை டைப் செய்வது, பல பக்கங்களை படிச்சு சுருக்கத்தை எடுப்பது போன்ற யாந்திரிகத்தனமான வேலைகள். இரண்டாவதாக பயனுள்ள மூளைச்சவால், வெர்ச்சுவஸ் ஃப்ரிக்ஷன்.
ஒரு புதிய வியாபாரத்தை எப்படி தொடங்குவது, ஒரு கலையை எப்படி உருவாக்குவது போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். அப்போ தேவையற்ற மூளைச்சுமைகளை ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நாம பயனுள்ள மூளைச்சவால்கள்ல கவனம் செலுத்தலான்னு அவர் சொல்றாரா? சரியா சொன்னீங்க. ஏஐய அவர் மனதிற்கான மோட்டார் சைக்கிள்னு வர்ணிக்கிறாரு. எப்படி மோட்டார் சைக்கிள் நம்ம பயணத்தை வேகமாக்குதோ அப்படி ஏஐ நம்ம சிந்தனைய வேகமாக்கும். இங்கே நான் ஒரு எதிர்வாதத்தை வைக்க விரும்புறேன். தேவையற்ற சுமைகளை ஏஐ கிட்ட கொடுப்பது சரி. ஆனா இன்னைக்கு பலர் சிந்திக்க வேண்டிய வேலைகளையும் ஏஐ கிட்ட கொடுத்துட்டு அது தரும் பதில அப்படியே காப்பி பேஸ்ட் செய்றாங்களே. இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். மூளைக்கு புதிய சவால்கள் இல்லை என்றால் அது தேங்கி விடும்னு சற்று முன்னுதான் பேசணும். அப்படியானால் இந்த ஏஐ மோட்டார் சைக்கிள் நம் மூளைய மழுங்கடிக்க செய்யாதா? நம் சிந்திக்கும் திறனையே நாம ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட அடகு வச்சிட்டோமா? நீங்க பயப்படுறது ரொம்பவே நியாயமானதுதான். ஏஐயே வெறும் ஒரு பதிலளிக்கும் இயந்திரமாகவோ அல்லது காப்பி பேஸ்ட் செய்யும் கருவியாகவோ பயன்படுத்தினால் நிச்சயம் மூளை தேங்கி போகும். அப்புறம் அதை எப்படிதான் பயன்படுத்தணும்? ஏஐயை உங்களின் சக சிந்தனையாளராக பயன்படுத்த வேண்டும். உன் பாக்கெட்டில் ஒரு அரிஸ்டாட்டில் இருக்கிறாருன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓ, ஒரு விவாத பார்ட்னர் மாதிரியா? ஆமா, நீங்க ஒரு சிக்கலான யோசனையை முன்வைத்து இதற்கு மாற்று கருத்தை சொல், நான் எங்கே தவறு செய்கிறேன் அப்படின்னு ஏஐ கிட்ட விவாதிக்கும் போது உங்கள் அறிவாற்றல் விரிவடைகிறது. ஆனா ஏஐக்கு சொந்தமா சிந்திக்கிற திறன் இல்லையே. ஏஐக்கு ஒரு அபாரமான திறமை இருக்கு. பல பழைய தகவல்களை இணைத்து புதியவாறு உருவாக்குவதில், அதாவது ரீமிக்ஸ் பண்றதுல அது ஒரு கில்லாடி. ஆனா மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. அதுதான் தேர்வு செய்தல். செலக்ஷன். ஆமாம். ஏஐ 100 யோசனைகளை கொடுத்தாலும் மனிதர்களின் ரசனைக்கு எது பொருந்தும், எது தார்மீக ரீதியாக சரியானது என்பதை கண்டுபிடிக்க ஒரு மனித மூளைதான் வேண்டும். மனிதர்களின் ரசனையும் உள்ளுணர்வும் இயந்திரங்களுக்கு இல்லாத ஒன்று என்பதை நான் முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா மனிதர்களாகிய நமக்குள் உலகத்தை உணரும் விதத்தில் உள்ள வேறுபாடுகளை படிக்கும்போது எனக்கு மிரட்சியா இருந்துச்சு. எந்த விஷயத்த சொல்றீங்க? நேயர்களே, இப்போ ஒரு நொடி இந்த கேள்வியை சிந்தித்து பாருங்க. உங்க முன்னாடியே ஒரு சிவப்பு நிற எறும்பு சிவப்பு நிற ஜாம் பாட்டிலை நோக்கி ஊர்ந்து செல்வதாக கற்பனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க மனக்கண்ணில் என்ன தெரியுது? இத கேக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். உங்களுக்கு என்ன தோணுது? என் மனக்கண்ணில் ஒரு 4K வீடியோ ஓடுவது போல எறும்பின் கால்கள் அந்த ஜாம் பாட்டிலின் கண்ணாடி பிரதிபலிப்பு வரை மிக தெளிவாக தெரியுது. ஆனா இந்த உலகத்தை அனைவரும் இப்படித்தான் பார்க்கறாங்கன்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமா, மனித மூளையின் உணர்தல் அனுபவங்களில் மிகப்பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நீங்க சொன்னது போல மிக தெளிவான உருவங்களை மனக்கண்ணில் காணும் நிலைக்கு ஹைப்பர் ஃபண்டாஷியான்னு பேரு. ஆனா எல்லாருக்கும் அப்படி தெரியாதா? மறுமுனையில் அஃபான்டேஷியான்னு ஒரு நிலை இருக்கு. உலக மக்கள் தொகையில ஒரு கணிசமான விகிதத்திற்கு மனக்கண்ணில் எந்த உருவமுமே தெரியாது. டாக்டர் ஈகிள்மேன் உட்பட பலருக்கு இந்த நிலை இருக்கு. ஒரு உருவமுமே தெரியாதா? இது எப்படி சாத்தியம்? அவங்க ஆப்பிள்னு நினைத்தா ஆப்பிள் என்ற கருத்தாக்கம், அதோட சுவை அல்லது அந்த வார்த்தையோட ஒலிய மட்டும்தான் மூளை உணருமே தவிர ஒரு படத்தை உருவாக்காது. மனக்கண்ணில் ஒரு உருவத்தை கூட பார்க்க முடியாதவங்க எப்படி கற்பனை செய்வாங்க? அவங்க ஆக்கப்பூர்வமான துறைகள்ல செயல்படவே முடியாதா? அதுதான் இதுல உள்ள சுவாரஸ்யமே. மனக்கண்ல படங்கள் தெரியாததால அவங்க கற்பனை திறன் அற்றவர்கள்னு அர்த்தம் இல்ல. சொல்லப்போனா உலக புகழ்பெற்ற அனிமேஷன் நிறுவனமான பிக்சாரில் உள்ள சிறந்த அனிமேட்டர்கள் மற்றும் இயக்குனர்கள் பலருக்கு இந்த அஃபான்டேஷியா இருக்கு. என்னது, அனிமேட்டர்களுக்கு அஃபான்டேஷியா இருக்கா? இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கே. ஆமா, சாதாரண மனிதர்கள் தங்களின் மனக்கண்ணில் இருக்கும் ஒரு தோராயமான படத்தை வச்சு ஓவியம் வரைவாங்க. ஆனா அஃபான்டாசியா உள்ளவர்கள் நிஜ உலகை இன்னும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஓ, மனசுல படம் இல்லாததால வெளியில உற்று நோக்குறாங்களா? சரியா சொன்னீங்க. நிழல் எப்படி விழுகிறது, வெளிச்சம் எப்படி படுதுன்னு நிஜ உலகிலிருந்து உற்று நோக்கி அதை தங்கள் கலையில் மிக துல்லியமாக கொண்டு வர்றாங்க. மூளை தகவல் இல்லை என்பதை ஒரு தடையாக பார்க்காமல் அதை ஈடுகட்ட புதிய வழியை கண்டுபிடிப்பதுதான் இதோட சிறப்பு. ஒவ்வொரு மனிதரின் மூளையும் தகவல்களை உள்வாங்கும் விதம் இவ்வளவு மாறுபடுதுன்னா நாம அனைவருமே ஒரே உலகத்துல தான் வாழ்றோமா, அல்லது ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு தனி உலகத்து மூளைக்குள் உருவாக்கி வச்சிருக்கிறோமான்ற கேள்வி எனக்கு வருது. அது ஒரு ஆழமான கேள்வி. இந்த வேறுபாடுகளை நாம இன்றைய சமூக வலைத்தளங்களோடு இணைத்து பார்க்கணும். ஆமா, சமூக வலைத்தள அல்கோரிதங்கள் இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்ளாமல் நம்மை எதிரொலி அறைகளில், அதாவது எக்கோ சேம்பர்ஸ்ல அடைத்து விடுகின்றன. எப்படி அடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருவருக்கு இடதுசாரி சிந்தனை பிடிக்கும்னா
அவருக்கு அதையே மீண்டும் மீண்டும் காட்டுது. வலதுசாரி சிந்தனை கொண்டவருக்கு அவர் விரும்புவதை மட்டுமே காட்டுது. இதனால மாற்று சிந்தனைகளை கேட்கும் நம் மூளையின் நரம்பில சுற்றுகள் சுருங்கி விடுகின்றன இல்லையா? 100% உண்மை. சமூக வலைத்தளங்கள் வணிக லாபத்திற்காக நம் மூளையின் அந்த அமிக்டாலா பகுதியை, அதாவது உடனடி உணர்ச்சி தூண்டுதலை மட்டுமே குறிவைக்குது. அந்த டோபமைன் ஹிட் வேணுங்கிறதுக்காகவா? ஆமா, நீங்க வேறுபட்ட கருத்துக்களை பார்க்காமல் நீங்க நம்புவதையே திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்கள் உலக பார்வை மிகவும் குறுகியதாகி விடுகிறது. ஆனா ஈகிள்மேன் தரவுகளில் 2026இல் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளதுன்னு கணிக்கப்பட்டுள்ளது. என்ன மாதிரியான மாற்றம்? முடிவற்ற ஸ்க்ரோலிங் மற்றும் வெறுப்பை உமிழ்வதன் மூலம் கிடைக்கும் டோபமைன் தூண்டுதலுக்கு பதிலாக உண்மையான மனித இணைப்பை மையமாக வைத்து புதிய தளங்கள் உருவாகலாம்னு கூறப்படுகிறது. இதை நான் யதார்த்தமாக கேட்கிறேன். ஸ்லாட் மெஷின் போல நம்மை இழுத்து பிடிக்கும் அந்த டோபமைன் சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு சமூக வலைத்தளம் வந்தால் மக்கள் அதற்கு அடிமையாகி தொடர்ந்து பயன்படுத்துவார்களா? அது ஒரு பெரிய கேள்விதான். நிறுவனங்களுக்கு இது பொருளாதார ரீதியாக லாபகரமான மாடலாக இருக்குமா? எந்த ஒரு நிறுவனமும் மக்களின் கவனத்தை தக்கவைக்கத்தானே போராடுது. இது ஒரு கடுமையான பொருளாதார சவால் தான். ஆனா மனித மனதின் அடிப்படை தேவையை கொஞ்சம் கவனியுங்க. நாம ஒரு ஸ்லாட் மிஷின் முன்பு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்க வடிவமைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நாம எதை தேடுறோம்? நாம சமூக விலங்குகள். ஆழமான தொடர்புகளையும் நம்மை புரிந்து கொண்டும் மனிதர்களையும் தான் மூளை எப்பொழுதும் தேடுது. இன்றைய மேலோட்டமான லைக்குகள் மற்றும் கமெண்ட்டுகள் மனிதர்களுக்கு ஒருவித மனச்சோர்வையே ஏற்படுத்துது. அப்போ அந்த உண்மையான மனித தொடர்புக்கான தேடல் ஒரு புது மாடலை உருவாக்கும்னு நம்புறீங்க? கண்டிப்பா. ஒத்த சிந்தனை உள்ளவர்களுடன் ஆழமான தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பான சூழலில் மாற்று சிந்தனைகளை புரிந்து கொள்ளும் வகையிலான ஒரு வலைத்தளம் வந்தால் அது நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா அந்த பயனுள்ள மூளைச்சவாலைத்தான் நாம அடிப்படையில தேடுறோம். உண்மையான மனித தொடர்பு தான் மூளைக்கு தேவையான ஆகச் சிறந்த உணவு என்பதை இன்று மிகத் தெளிவாக புரிந்து கொண்டோம். நேயர்களே, நாம இதுவரை அலசிய பல ஆச்சரியமான தகவல்களின் மையக் கருத்து இதுதான். உங்க மூளை அற்புதமான நெகிழ்வுத்தன்மை கொண்டது. அது ஓய்வெடுப்பதை ஒருபோதும் விரும்பாது. ஆமா, ஓய்வு கொடுத்தா அது தனக்குள் இருக்கும் இடங்களையா ஆக்கிரமிக்க தொடங்கிவிடும். அதனால புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமோ சமூக தொடர்புகள் மூலமோ மூளைக்கு தொடர்ந்து சவால்களை கொடுங்கள். ஏஐயை உங்கள் சிந்தனைக்கான மாற்றாக பார்க்காமல் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களைப் போல இல்லாத, உங்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட மனிதர்களுடன் உரையாடுவதுதான் உங்கள் மூளைக்கு நீங்க கொடுக்கும் சிறந்த பயிற்சி. சரியா சொன்னீங்க. வயதாகிவிட்டது என்ற சாக்குப்போக்குகளை மூட்டை கட்டி வச்சுட்டு மாற்றுச் சாலைகளை உருவாக்கும் வேலையில் இறங்க வேண்டும் என்பதை இந்த தேடல் ஆழமாக உணர்த்தது. கண்டிப்பா, மூளை எப்போதுமே கற்க தயாராதான் இருக்கு. சரி, இந்த விரிவான அலசலை முடிப்பதற்கு முன் நேயர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. விவாதத்தில் இடம்பெறாத, ஆனால் நீங்கள் தனியாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியோடு நான் விடைபெற விரும்புகிறேன். சொல்லுங்க, அந்த கேள்வி என்ன? நாம மூளையே நெகிழ்வுத்தன்மையுடன் வைத்திருக்க புதிய சிந்தனைகளையும் சவால்களையும் தேட வேண்டும் என்று பேசினோம். ஆனால் நாம இன்று பயன்படுத்தும் ஏஐ என்பது மனிதர்கள் இதுவரை உருவாக்கிய கடந்த கால மற்றும் நிகழ்கால தகவல்களை கொண்டு மட்டுமே பயிற்றுவிக்கப்படுகிறது. அது வெறும் ரீமிக்ஸ் மட்டுமே செய்து. அப்படியானால் எதிர்காலத்தில் நாம் அனைவருமே சிந்தனைக்கும் படைப்பாற்றலுக்கும் ஏஐயை மட்டுமே பெருமளவு சார்ந்திருந்தால் மனிதகுலத்தின் முற்றிலும் புதிய கற்பனைகளும் இதுவரை இல்லாத புதிய சிந்தனைகளும் எங்கிருந்து வரும்? எந்திரங்கள் மனிதர்களை பிரதிபலிக்கும்போது மனிதர்களாகிய நாம் எதை பிரதிபலிக்கப் போகிறோம்? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.